நவராத்திரினாலே கொலு தான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான கொலு அலங்காரத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். எங்கே அப்படின்னா தேவர் சிலையை தாண்டி பூங்கா ரோட்டில் வந்தோம்னா ஃப்ரீ கார் பார்க்கிங் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் சிங்கப்பெருமாள் கோனார் சந்துன்னு ஒன்று இருக்குங்க. அதுக்குள்ளே வந்த உடனே இந்த வாழை மரம் கட்டின வீடு தானுங்க. தங்கம் ஸ்டோர்ஸ்கார் வீடு எதுன்னு கேட்டாலே இங்கே எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஃபேமஸான வீடு, பழமையான வீடுங்க. 1947 கட்டின வீடுங்க இது. அந்த வீடு அப்படியே பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து அட்டகாசமாக இந்த கொலு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் 3 நேரம் பூஜை பண்ணி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக அத்தனை சாமி சிலைகளை வச்சு அட்டகாசமான ஒரு கொலு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 40 வருஷமாக தொடர்ந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது 40வது வருஷம் கொலு பூஜை வந்து இவங்க இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம ஊரில் பழனியிலேருந்து இந்த கொலு பார்க்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக பொதுமக்கள் நீங்கள் இங்கே வந்து இந்த கொலு பூஜையில் கலந்துக்கலாம். ஈவினிங் 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை நடக்கும். டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் 3 நேரமும் அன்னதானமும் வந்து கொடுக்குறாங்க. இந்த கொலுவோட சிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச அந்த சாமி சிலைகளும் இன்றைக்கும் வந்து இந்த கொலு பொம்மையில் இடம் பிடிச்சிக்கிட்டே வருது. அது போக புதுசாக பொம்மைகளும் சிலைகளையும் வந்து இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்னும் கூடுதல் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது அங்கேருந்தும் நிறைய கொலு பொம்மைகள் வாங்கிட்டு வந்து இதில் வைக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலே வடநாடுகள்லேருந்து பல சாமி சிலைகளையும் கொண்டாந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. ரொம்ப பிரமிப்பாகவே இருக்கும். இங்கே கொலு பக்கத்தில் வச்சுருக்கிற குத்து விளக்குலேருந்து ஒவ்வொன்றுமே தனி சிறப்பு வாய்ந்ததான். குத்து விளக்குலேயே மாப்பிள்ளை பொண்ணு அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. நிறைய கான்செப்ட்ஸாக ஏகப்பட்ட சிலைகள் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சின்ன மைனூட்டான விஷயங்கள்லாம் கூட ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொலு செட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து 1 வீக் ஆகிருக்குதுங்க. குழந்தைகள்லாம் வந்து பார்க்கும்போது கூட அவ்வளோ பூரிப்படைகிறாங்க. நான் முதல்ல அடிவாரத்தில் குடியிருக்கும்போது வருஷம் நானும் ஒய்ஃபும் வருவோம். இந்த வருஷம் வரும்போது சரி இது நம்ம இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கொலு மக்களுக்கும் காட்டலான்னு தான் விளாக் எடுத்தோம். இந்த கொலு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பழங்காலத்து ரேடியோ, 100 வருஷத்துக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின பாத்திரங்கள், ட்ரங்க் பெட்டிகள், எல்லா விஷயங்களையும் பழமையான விஷயங்களெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மியூசியமாட்டு இருக்குங்க. நீங்கள் 1920களில் 30களில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸு, காயின்ஸு, இந்த மாதிரி சின்ன விஷயங்களெல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரி லேமினேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய ரேடியோஸ், கேமராஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் பழனி அடிவாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா வாங்க, நான் சொன்ன அடையாளம் தான். பூங்கா ரோட்டில் தேவர் சிலை தாண்டி பூங்கா ரோட்டில் வந்தீங்கன்னா பழனி தேவஸ்தானத்தோட ஃப்ரீ கார் பார்க்கிங் இருக்குங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் சிங்கப்பெருமாள் கோனார் சந்துன்னு உள்ளே போனீங்கனாலே வாழை மரம் கட்டியிருக்கேன். தெரியலனா தங்கம் ஸ்டோர்ஸ்கார் வீடு எதுன்னு கேட்டிங்கனாலே தெரியுங்க. வந்தீங்கன்னா இந்த மாதிரி பழமையான பொருட்கள் எல்லாமே பார்க்கலாம். குட்டி மியூசியமாட்டு இருக்குது. ரொம்ப ஹாப்பி. நாங்களும் சிறப்பாக தரிசிச்சுட்டு வந்தோம். நீங்களும் போயிட்டு வாங்க.